வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம டோஃபு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சோயா பன்னீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி. இந்த கல்பாசி சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கிரேவிக்கு. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 3 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், டோஃபு 200 கிராம், 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் பிரியாணி மசாலா இதனால் எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி இலை கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, கல்பாசி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் தோல் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சிகப்பு வத்தலையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா தக்காளி குயிக்காக ஃப்ரை ஆயிரும். தக்காளி உள்ள அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே வரதுனால ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். திருப்பி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையை நம்ம இப்படி பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு இதில் லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டில் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சோயா பன்னீர் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இது சேர்த்ததுக்கப்புறம் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ அதை மூடி வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான டோஃபு கிரேவி ரெடி. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.